இன்னைக்கு ஏஐ கம்பெனியில் வேலை கிடச்சிருக்குன்னு சொன்னால் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஃப்யூச்சர் செட்டில்டுப்பா, என் பையனுக்கு நல்ல ஜாப் கிடச்சிருச்சு, அதுவும் ஏஐ கம்பெனிலே கிடச்சிருச்சு அப்படின்னு தானே நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, நமக்கே தெரியும், இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸு வெளிநாட்டில் படிக்க போகிறாங்க. நம்ம ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். லாஸ்ட் 1 இயர் 2 இயரில் எல்லா கம்பெனியுமே, அதாவது ஏஐ கம்பெனி ஃபண்டிங் வாங்கின கம்பெனியெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கொஷின் மார்க்கும் இதில் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு கம்பெனி மைக்ரோசாஃப்ட் ஃபண்டிங் பண்ணுதுன்னா அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா இல்லையா? நல்ல கம்பெனி தானே, கரெக்டு. அதுவும் ஒரு கம்பெனிக்கு ஃபண்டிங் வந்தாலே, ஒரு விசி ஃபண்ட் பண்ணாலே அது நல்ல கம்பெனி தானே. நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் பேங்க் லோன் வாங்க போகிறேன், அதாவது ஹோமுக்கு பேங்க் லோன் வாங்க போகிறேன் அப்படின்னா லாயர்கிட்ட கொண்டு போய் காமிப்போம். அதுக்கப்புறம் பேங்க்கில் கொண்டு போய் டாக்குமெண்ட்டை கொடுப்போம். பேங்க்கே அப்ரூவ் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னா லீகல்லாம் எல்லாமே சரிதான் நினைக்கிறோம். எவ்வளோ டைம் லாயர் பார்த்ததுக்கப்புறம், பேங்க் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இது செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. எது செல்லாது? இது டாக்குமெண்ட் சரியில்லை, இது ஏதோ ஒரு வயலேஷன் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லி எவ்வளோ பேர் ஏமாந்துருக்காங்க. அது மாதிரி தாங்க இந்த ஏஐ கம்பெனியும். பில்டர் ஏஐ அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா யூகே பேஸ்டு கம்பெனி. $1 $2 இல்லைங்க, $450 மில்லியன். அதுவும் யார்? நம்ம மைக்ரோசாஃப்ட்லேருந்துலாம் ஃபண்டிங் வந்திருக்கு. இந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 500,000 பேரை ரெக்ரூட் பண்ணாங்க. இந்த கம்பெனி பில்டர்ஸ் ஏஐ என்னென்னா, நீங்கள் ஒரு ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா ஆப் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இது ஏஐயே பண்ணலை, இந்தியாவில் ஆளை வச்சுக்கிட்டு, ஹியூமன் பீப்புளை வச்சுக்கிட்டு அவங்க அந்த ஆப்பை கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த கம்பெனி என்ன ஆகும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 2025 கம்பெனி பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிட்டாங்க. ஒரே நாளில் கிட்டத்தட்ட 80% ஆஃப் பீப்புள் ஃபயர்டு. ஐயோ, ஃபயர்ட்னா அவங்களாம் என்ன, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. டைம் கிடச்சிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா டைமே கிடைக்கல அவங்களுக்கு. இன்றைக்கி கூப்பிட்டு வச்சு, அச்சாரு அல்லா தம்பியெல்லாம் வீட்டுக்கு கிளம்புடா அப்படின்ட்டாங்க. இது யூகேல மட்டும் இல்லைங்க, யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கம்பெனி. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஹியூமன் அப்படின்னு ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. மொபைல்லாம் நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் ஏஐ பேஸ்டு அப்படின்னு வந்தாங்க. ஒரு 100 மில்லியன் ஃபண்டிங் வாங்கினாங்க. அந்த கம்பெனியும் க்ளோஸ்டு. அது மாதிரி கோட் பேரட், ஊரி அப்படின்னு இது ஒய் காம்பேக்ட் பேக்கப் பண்ணாங்க. ஒரு கம்பெனி என்டர்பிரைஸ் ரெவென்யூ ஸ்கேல் ஆகலை. இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா பேர்ன் அவுட் ரேட் அதிகமாக இருந்தது. பேர்ன் அவுட் ரேட்னா என்னென்னா, எனக்கு $1 வரவுங்க, நான் $10 செலவு பண்ணுவேன். எவ்வளோ நாளைக்கு செலவு பண்ண முடியும்? சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். அந்த கதை தான். ஓகேங்களா? இந்த 2 கம்பெனியும் யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. லோக்கல் ஏஐ அப்படின்னு ஒரு ஏர்லி ஃபண்டிங் வாங்கினாங்க. இந்த கம்பெனியோட கதையும் இதே தான். இது எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸ்ட், எல்லாமே ஸ்டார்ட் அப். ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்டு, நான் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஏஐ ஸ்டார்ட் அப்புமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இன்றைக்கி ஃபண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின், இதில் நீ எந்த அளவுக்கு ஏஐ காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்க, நாளைக்கு இதை ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபண்டிங்கே கிடைக்குது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்ம பையனுக்கு வேலை கிடச்சிருச்சுடா, மைக்ரோசாஃப்டே அந்த கம்பெனிக்கு ஃபண்டிங் பண்ணியிருக்கடா, விசி ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்வளோ தரவாக செக் பண்ணியிருப்பாங்க. அவங்க எவ்வளோ வெரிஃபைலாம் பண்ணிட்டு தானே ஃபண்டிங் பண்ணுவாங்க. சும்மா ஃபண்டிங் பண்ணுவாங்களா? இப்படிலாம் நம்ம ஒரு நமக்குள்ளேயே நம்ம ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டு, அப்பாடி இனிமேல் இஎம்ஐக்கு கவலை இல்லை, நம்ம ஃபேமிலி செட்டில்டு, நம்ம பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு, ஒரு பொண்ணை பார்த்துடலாம் இன்னும் கொஞ்ச நாளில், இப்படிலாம் ஒரு கனவு கோட்டை காட்டிகிட்டு இருப்பாங்க. நான் இந்த ஒரு 5 கம்பெனி எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ எல்லா ஏஐ கம்பெனியும் மைக்ரோசாஃப்ட் ஃபண்ட் பண்ணதுனாலையோ ஒரு விசி ஃபண்ட் பண்ணதுனாலையோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
அது யாராலையும் கேரண்டி சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நான் சொன்னேன்ல ஒரு எக்ஸாம்பிள், ஹோம் லோன் மாதிரி தான் இதுவும் ஒரு கதை. ஆக்சுவலாக சார் என்ன சார் பயமுத்துறீங்க, 40 லட்சம் ரூபா 50 லட்சம் ரூபா நான் கடனை உடனே வாங்கி என் பையனையும் பொண்ணையும் யூஎஸ்க்கு படிக்க அனுப்பிச்சிருக்கேன். ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வேலை கிடைச்சா இருக்கிறதுல கொஞ்சம் ஈஸியானது ஸ்டார்ட் அப் கம்பெனியில் தான். பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கிறதே கஷ்டம். நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனியும் போக வேண்டான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போக வேண்டான்னு சொல்லலை. சார் அப்படின்னா என்ன சொல்கிறீங்க, ஏஐ கம்பெனி போக வேண்டான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னால், ஏஐ கம்பெனி போக வேண்டான்னு சொல்லலை. எல்லா ஏஐ கம்பெனியும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக யாராலையும் கேரண்டி கொடுக்க முடியாது. சார் மைக்ரோசாஃப்ட் மாதிரி பெரிய கம்பெனி ஃபண்டிங் பண்ணதே ஃபெயிலியர் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கம்பெனின்னு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது 4 பேர் சொல்கிறத வச்சு மட்டும் பண்ணாதீங்க. 4 பேர்கிட்ட பேசுங்க. அந்த கம்பெனி உண்மையாலுமே ஏஐல ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஸ்டார்ட் அப் முடிஞ்ச உடனே ரெஸ்யூமில் வேணால் நான் ஏஐ கம்பெனியில் ஒர்க் பண்ணேன்னு போட்டுக்கலாம். ஆனால் ரியலாகவே அவங்களுக்கு ஏஐல ஒர்க் பண்ணதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறியாயிருது. நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் சேர்றீங்க அப்படின்னா, உங்கள் நாலேஜு ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா 10 வருஷத்துக்கு உண்டான நாலேஜை கெயின் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதுவும் ஸ்டார்ட் அப்பில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ எல்லா ஏஐ ஸ்டார்ட் அப்பும் மோசம் இல்லை. சில ஸ்டார்ட் அப்பில் போனவங்கெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டாங்க, ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா ஸ்டார்ட் அப்பில் தான் ஸ்கில்லை வளர்த்துக்கலாம். அதே மாதிரி ரிஸ்க்கும் ஸ்டார்ட் அப்பில் அதிகம். ஃபண்டிங் தீர்ந்து போயிடுச்சுன்னா கம்பெனியை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஜாக்கிரதையாக டிசிஷன் எடுங்க. ஒரு நல்ல ரிச் ஃபேமிலி இந்த மாதிரி ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணால் அவங்க ஃபேமிலியெல்லாம் என்ன சொல்லுவானுங்கன்னா, லெசன் லேர்ன், அதாவது தோல்வியில் தான் லைஃப்பை கற்றுக்கலாம், ஒரு பாடத்தை கற்றுக்கலான்னு சொல்லுவாங்க. நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க, நாளைக்கு இஎம்ஐ வந்துடும். எவ்வளோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நெக்ஸ்ட்டு 12 மாதத்துக்கு உண்டான செலவு நம்மகிட்ட சேவிங்ஸில் இருக்கும். நம்ம 1 லட்ச ரூபா சேலரி வாங்கினோன்னா நமக்கு 50-60 ரூபா இஎம்ஐலேயே போயிடும். ஏன் 50-60 ரூபான்னு கேட்குறீங்களா? பேங்க் 50-60% இஎம்ஐ வர வரைக்கும் நமக்கு லோன் கொடுப்பான். ஸோ அது வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுருவோம். பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 30-40% ஆஃப் சேலரி தான். அதுலேயும் நம்ம கட்டுற கோட்டை இருக்க, நான் அங்கே டூர் போகணும், நான் இதை வாங்கணும், பணம் வந்துருச்சுன்னா நம்மளும் செலவு பண்ணுறதுக்கு கேட்கவே தேவையில்லை. அதே ஒரு ரிச் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு என்ன போகும்னா சேவிங்ஸ் தாங்க. சேவிங்ஸுக்கு மிஞ்சது அப்புறம் தான் செலவு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் செலவுக்கு மிஞ்சினதுக்கப்புறம் தான் சேவிங்ஸு. மிஞ்சவே மிஞ்சாதுங்க. ஆல்வேஸ் பட்ஜெட் நம்ம இந்தியா பட்ஜெட் மாதிரி தான் இருக்கும், டெஃபிசிட் பட்ஜெட்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 30-40 லட்ச ரூபா செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு படிக்க போகிறீங்கன்னா, படித்த உடனே வேலைக்கு எடுக்கிறீங்கன்னா எந்த மாதிரி கம்பெனிக்கு போகிறீங்கிறத ஒழுங்காக டிசைட் பண்ணி 4 பேர்கிட்ட கேட்டுட்டு உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கம்பெனியாக பார்த்து எடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி அப்டேட்டோடு இணையலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா go ahead and subscribe. இல்லைன்னா இந்த மாதிரி இன்புட் உங்களுக்கு நாளைக்கு வந்து சேராது. Until then, டாடா, பை பை.